ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான கடலை மிட்டாய் தான் வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு 250 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை வந்து கடாயில் சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து கொதிக்க வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இதுக்கு தேவை 2 பொருள் மட்டும்தான். ஒன்று வெல்லம், இன்னொன்று வறுத்த வேர்க்கடலை. இது 2 மட்டும்தான். இதை வச்சு சூப்பர் டேஸ்டியான கடலை மிட்டாய் நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து வெல்லம் நல்லா வந்து கரையட்டும். கரைஞ்சிட்டு இந்த பதத்தில் நல்லா கெட்டியான பதத்தில் வந்ததுக்கு அப்புறமா அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வீட்டிலே பண்ணும்போது ரொம்ப நல்லது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அது ரெடி ஆனதும் ஒரு தட்டில் எண்ணெய் தடவி அதில் வந்து வேர்க்கடலையை போட்டு சூட்டோடு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு பொருள் வச்சு அழுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சுவையான கடலை பர்பி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.